34,000 கோடி காலி. அமெரிக்காவுக்கு ஏமன் கொடுத்த பலத்த அடி. அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதி இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சனா மற்றும் ஏடன் நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ள பெய்டா பகுதியில் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து பாயக்கூடிய ராக்கெட்டை கொண்டு அமெரிக்காவின் அதிநவீன விமானத்தை ஹவுதி படை சுட்டு வீழ்த்தியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் தனது போரை தொடங்கிய பிறகு ஹவுதி படைகள் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகளான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் ஏமன் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. காசாவுடன் இஸ்ரேல் போர் தொடங்கிய கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து ஹவுதி குழு இதுவரை 13 MQ-9 ரீப்பர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு ட்ரோனுக்கும் தோராயமாக $31 மில்லியன் மதிப்புள்ளதாகும். இதன் ஒட்டுமொத்த மதிப்பு $400 மில்லியன் அமெரிக்க என்பது குறிப்பிடத்தக்கது. அஜர்பைஜான் பயணிகள் விமானம் ரஷ்ய படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? அதிபர் இல்ஹாம் அலியேவ் பகீர் குற்றச்சாட்டு. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கிய போது விமானம் வெடித்து சிதறியதில் 38 பேர் பலியானார்கள். வெளிப்புற தாக்குதலால் தான் விமானம் செயலிழந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்யா வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது வெளியிலிருந்து சேதமடைந்ததாகவும் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அஜர்பைஜான் அதிபர் அல்ஹாம் அலியேவ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தாக்குதலால் விமானம் விபத்துக்குள்ளாய் இருக்கும் என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்திருந்த நிலையில் அதனை மறுக்கும் விதமாக அலியோவின் தகவல் அமைந்துள்ளது. மேலும் ரஷ்யாவின் தரைப்பகுதியில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலால் விமானத்தின் வால் பகுதி மோசமாக சேதமடைந்து தீப்பிடித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. விமானத்தின் GPS சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஜாமிங்கால் சேதமடைந்ததாக அஜர்பைஜான் நம்புவதாக விமான போக்குவரத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாக்குதலால் அது சேதமடைந்ததாக கருதுகின்றனர். நெத்தன்யாகுவுக்கு எதிராக 47% மக்கள். ஆட்சி கவிழ்ப்பு அச்சத்தில் இஸ்ரேல் பிரதமர். எங்கே தனது அரசாங்கம் கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை பிரதமர் நெத்தன்யாகு ஏற்கவில்லை என 47% இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர். சேனல் 12 நடத்திய கருத்து கணிப்பில் 43% பேர் ஹமாஸின் பிடிவாதமே முக்கிய காரணம் என்றும் 10% பேர் ஒப்பந்தம் முடிவாவதற்கான காரணம் குறித்து உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர். நெத்தன்யாகுவின் தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் தற்போது விவாதிக்கப்படும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு அவர் ஒப்புக்கொண்டால் அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். காசாவில் மீதமுள்ள 100 பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இது ஹமாஸுக்கு காசாவின் அதிகாரத்தை வழங்கக்கூடியது என்பதால் நெத்தன்யாகு இந்த பரிமாற்றத்தை நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் எண்ணெய் வளத்தை குறிவைக்கும் துருக்கி. நாட்டை புனரமைக்கவும் சிரியாவுக்கு உதவிக்கரம். சிரியாவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க உதவ விரும்புவதாக துருக்கி தெரிவித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டின் புனரமைக்க ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் துருக்கி செயல்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவின் மின்சார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை துருக்கி அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக துருக்கி எரிசக்தி அமைச்சர் அல் பாரஸ்லான் பைரக்டர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் புனரமைப்புக்கு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்தும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனா ஈரான் தீவிர ஆலோசனை. அமெரிக்காவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. சீனா சென்றுள்ள ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி அணுசக்தி மீதான புதிய நிபந்தனைகள் மற்றும் 2025ஆம் ஆண்டில் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். குறிப்பாக பொருளாதார ரீதியிலான புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனா ஈரானின் முக்கிய வர்த்தக பங்காளியாக உள்ளது மற்றும் இரு நாடுகளும் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளால் விதிக்கப்பட்ட பல்வேறு அளவிலான சட்டவிரோத தடைகளை எதிர்கொள்கின்றன. இந்த சந்திப்பு அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கணவரின் ஊழல் வழக்கில் சாட்சிகளை துன்புறுத்திய சாரா நெத்தன்யாகு. இஸ்ரேல் பிரதமரின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான ஊழல் வழக்கிற்கு காரணமாக அரசியல் எதிரிகளை துன்புறுத்தியதாக அவரது மனைவி சாரா நெத்தன்யாகு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இது தொடர்பாக சாரா நெத்தன்யாகுவை விசாரிக்க கோரி இஸ்ரேலிய அட்டர்னி ஜெனரல் கலி பக்ரவ் மியாரா உத்தரவிட்டுள்ளார். அரசியல் எதிரிகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறும், விசாரணையில் முக்கியமான சாட்சியான ஹடாஸ்கிலினை மிரட்டுவதற்கும் முன்னாள் நெத்தன்யாகு உதவியாளருக்கு சாரா நெத்தன்யாகு அறிவுறுத்திய வாட்ஸ்அப் செய்திகள் ஊப்டாவின் அறிக்கை மூலம் வெளியானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டென்னிஸ் மைதானத்தில் வெடித்த போராட்டம், இஸ்ரேல் வீராங்கனை விளையாட எதிர்ப்பு. ஆக்லாந்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்த போராட்டத்தால் டென்னிஸ் போட்டி பாதிக்கப்பட்டது. ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் இஸ்ரேலிய வீராங்கனை லினா குஷ்கோவிற்கும் 4 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வென்ற நவோமி ஒசாகாவிற்கும் இடையே போட்டி நடைபெற்றது. அப்போது மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இஸ்ரேல் வீராங்கனை போட்டியில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போராட்டம் தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இத்தோட இதை நிறுத்திக்கோங்க, இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்த உலக சுகாதார மையம். காசாவில் இஸ்ரேலின் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதையும், மருத்துவமனைகள் மீது தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுவதையும் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் கடுமையாக கண்டித்துள்ளார். காசாவின் சுகாதார அமைப்பே கடுமையான அச்சுறுத்தலில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதனை தீக்கிரையாக்கியதை டெட்ரோஸ் கண்டித்துள்ளார். இச்சம்பவத்தின் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் கைது செய்யப்பட்ட கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் அபு சஃபியாவை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் காசாவில் மருத்துவ சேவைகளை சீர்குலைக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலை எச்சரித்துள்ளார். சிரியாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்பும் ஆப்கானிஸ்தான். சிரியாவின் இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் அல் ஷிஃபானுடன் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி தொலைபேசியில் உரையாடினார். முதலில் சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அவர் பொது மன்னிப்பு மற்றும் நிர்வாக திறனில் அவர்களது அணுகுமுறையை பாராட்டினார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையில் உறவை உருவாக்குவது குறித்தும் நம்பிக்கை தெரிவித்தார். இஸ்ரேலில் 6வது முறையாக பரவும் பறவை காய்ச்சல். நெத்தன்யாகு வீட்டிற்கு அருகே 19,000 வான்கோழிகள் அழிப்பு. இஸ்ரேலில் 6வது முறையாக பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மத்திய இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு அருகில் உள்ள மோஷவ் கஃபர் விட்கின் என்ற இடத்தில் உள்ள வான்கோழி பண்ணையிலும் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது. இதனை கட்டுப்படுத்த 19,000 வான்கோழிகள் அழிக்கப்பட்டதோடு பண்ணையை சுற்றிலும் சுமார் 10 கிலோமீட்டர்கள் தனிமைப்படுத்தப்பட்டன. பறவைகள் மற்றும் கோழிகளை வளர்ப்பவர்கள், அதேபோல் இலவச கூடுகளை கொண்ட விவசாயிகள் தங்கள் பறவைகளை கட்டிடங்களுக்குள்ளேயே வைத்திருக்கவும், இடம்பெயர்ந்த காலத்தில் காட்டுப்பறவைகளால் ஏற்படும் தொற்று அபாயத்தை குறைக்க திறந்த பகுதிகளில் சுற்றித் திரிவதை தடுக்கவும் இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நடப்பு ஆண்டில் மட்டும் வடக்கு இஸ்ரேலில் 4 முறையும், ஜெருசலேமில் 1 முறையும் என 5 முறை பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐநாவில் பகிரங்க எச்சரிக்கை, ஹவுதிகளை மிரட்டி பார்க்கும் இஸ்ரேல். ஹமாஸ் ஹெஸ்புல்லாவிற்கு ஏற்பட்ட அதே கதிதான் ஏமன் ஹவுதிகளுக்கும் ஏற்படும் என ஐநாவில் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திங்களன்று ஐநாவுக்கான இஸ்ரேலின் தூதுவர் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஏமனின் ஹவுதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதே நிலை தொடர்ந்தால் ஹமாஸ் ஹெஸ்புல்லா போன்றவர்களுக்கு ஏற்பட்ட மோசமான நிலைதான் ஹவுதிகளுக்கும் ஏற்படும் என கூறினார். ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும், ஈரான் பினாமிகளின் தாக்குதல்களை இஸ்ரேல் சகித்து கொள்ளாது என்றும் கூறினார். எங்களை அழிக்க நினைத்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா மற்றும் அல் ஆசாதிற்கு என்ன நடந்தது என்பதை ஹவுதிகளுக்கு நினைவூட்டுவதாகவும், இது அச்சுறுத்தல் கிடையாது, இது ஒரு வாக்குறுதி, நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாபகரமான நிலை உங்களுக்கும் ஏற்படும் என பகிரங்கமாக எச்சரித்தார். இன அழிப்பிற்கு மத்தியில் புத்தாண்டிற்குள் நுழையும் பாலஸ்தீனம். சர்வதேச நாடுகளின் மௌனத்தை சாடிய ஜனாதிபதி குழு. பட்டினி, இன அழிப்பு, கட்டாய இடப்பெயர்வு என இஸ்ரேலால் எண்ணற்ற துன்பங்களுக்கு மத்தியில் பாலஸ்தீன மக்கள் புத்தாண்டிற்குள் நுழைய உள்ளதாக பாலஸ்தீனத்தில் உள்ள தேவாலய விவகாரங்களுக்கான உயர் ஜனாதிபதி குழு வேதனை தெரிவித்துள்ளது.
கடந்த 14 மாதங்களாக பாலஸ்தீனத்தில் நடந்து வரும் மிருகத்தனமான இனப்படுகொலைக்கு சர்வதேச நாடுகளின் மௌனமும் உடந்தையாக இருப்பதாக கூறியுள்ளது. புதிய கிரிகோரியன் ஆண்டை முன்னிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ராம்சி கௌரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெளிப்படையான இனப்படுகொலையை நடத்தி வருவதாக இக்குழு தெரிவித்துள்ளது. இது பாலஸ்தீன பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஆண்கள், நிலம், புனித தலங்கள், முக்கிய உள்கட்டமைப்புகளை அழிப்பதோடு கமால் அத்வான், இந்தோனேசியன், அல் வஃபா, பாப்டிஸ்ட், அல் அவுதா மற்றும் பிற மருத்துவமனைகளை அழித்து எரித்ததன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. காசா இனப்படுகொலையால் டேமேஜ் ஆன இமேஜ். 12,869 கோடி வாரி இறைக்கப் போகும் இஸ்ரேல். இஸ்ரேல் 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் ஹஸ்பரா எனப்படும் உலகளாவிய பிரச்சாரத்திற்காக வெளியுறவுத்துறைக்கு $150 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. இந்திய ரூபாயில் கணக்கிட்டால் இதன் மதிப்பு 12,869 கோடி ரூபாயாகும். காசாவில் நடந்து கொண்டிருப்பது போர் அல்ல, இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலை என்ற கருத்து தற்போது உலக அளவில் வேகமாக பரவியுள்ளது. இதனை மாற்றுவதற்கான விளம்பரங்களுக்காக செலவிட வெளியுறவுத்துறைக்கான நிதியை திடீரென 20% அதிகரித்துள்ளது. இந்த நிதியை கொண்டு அமெரிக்காவில் உள்ள யூத அமைப்புகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைச்சகத்தின் உதவியோடும் அங்குள்ள கல்லூரி வளாகங்கள், சமூக ஊடக தளங்கள் மற்றும் சர்வதேச பத்திரிகைகளில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்திகளை பரப்ப திட்டமிட்டுள்ளது. சமீபத்தில் காசாவில் செயல்பட்டு வந்த கடைசி மருத்துவமனையான கமால் அத்வான் மருத்துவமனையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தீக்கிரையாக்கியது. இச்சம்பவத்தை ஐநா முதல் அரபு நாடுகள் வரை அனைத்துமே இஸ்ரேலை கடுமையாக கண்டித்தது குறிப்பிடத்தக்கது. லெபனான், சிரியாவிற்கு உதவ முன்வந்த துருக்கி. இரு நாடுகளுக்கும் மின்சாரம் வழங்க தயார். லெபனான் மற்றும் சிரியாவிற்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்ய துருக்கி தயாராக உள்ளதாக துருக்கியின் எரிசக்தி துறை அமைச்சர் அல் பார்ஸ்லான் பைரக்டார் தெரிவித்துள்ளார். சிரியாவின் எரிசக்தி உள்கட்டமைப்பை மதிப்பிடுவதற்கு துருக்கிய பிரதிநிதி ஒருவர் ஏற்கனவே டமாஸ்கஸில் இருப்பதாக கூறியுள்ள அவர், துருக்கி செல்ல உள்ள தூதுக்குழுவில் சிரியாவின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அதன் பொருளாதாரத்தை மேம்படுத்த எவ்வாறு உதவும் என்பதை ஆராயக்கூடிய நிபுணரும் இடம்பெறுவார் என்றார். மேலும் துருக்கி சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள புதிய நிர்வாகத்திற்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாகவும், தற்போது சிரியாவில் நிலவும் மின்சார தட்டுப்பாட்டை போக்க உதவ முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிரியாவில் நடந்து முடிந்த உள்நாட்டு போரால் மின்சார கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது சிரியாவில் உள்ள மக்கள் தங்களது மின்சார தேவைக்காக ஜெனரேட்டர்களை மட்டுமே நம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் ஃபஜ்ர் சர்வதேச திரைப்பட விழா 2025 மே மாதத்தில் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. ஈரானில் ஆண்டுதோறும் நடக்கும் சர்வதேச ஃபஜ்ர் திரைப்பட விழா மே மாதம் நடைபெற உள்ளது. 2014ஆம் ஆண்டில் இந்த விழாவில் பங்கேற்பதற்கான சர்வதேச படங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டது. அதன் பின்னர் 7 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச ஃபஜ்ர் திரைப்பட விழாவை சர்வதேச திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு முதல் தர விழாவாக அங்கீகரித்தது. அதாவது கேன்ஸ், பெய்ஜிங் உள்ளிட்ட 15 சர்வதேச திரைப்பட விழாக்களின் பட்டியலில் ஈரானின் ஃபஜ்ர் சர்வதேச திரைப்பட விழாவும் இடம் பிடித்துள்ளது. ஃபஜ்ர் திரைப்பட விழாவின் தேசிய மற்றும் சர்வதேச பிரிவுகளில் புதுப்பிக்கப்பட்ட பிரிவுகளை மேம்படுத்தியது சர்வதேச அளவில் பாராட்டுகளை ஈர்க்கும் என சினிமா நிபுணர் அமீர் ஹொசைன் அல் மொஹோடா தெரிவித்துள்ளார். ஹெஸ்புல்லாவிடம் மீண்டும் மோதினார். இஸ்ரேலை பகிரங்கமாக சாடினார் லெனான் எம்பி. போர் முழுவதும் சாதிக்க முடியாததை அமைதி காலத்தில் பெற முயற்சிப்பதாக லாயல் டு ரெசிஸ்டன்ஸ் பிளாக் எம்பி இஹாப் ஹமாதே குற்றஞ்சாட்டியுள்ளார். ஹெஸ்புல்லாவை லெபனானின் பாதுகாவலன் என குறிப்பிட்ட அவர், அதுதான் லெபனானின் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை அத்துமீறியதை தடுத்து நிறுத்தியதாக கூறினார். ஹெஸ்புல்லாவின் பலம் மற்றும் திறன்களை மீண்டும் வலியுறுத்தும் ஹமாதே, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அதன் படைகளை அனுமதிக்கும் வளங்களும் மனங்களும் தன்னிடம் இருப்பதாக கூறினார். லெபனானில் உள்ள அரசியல் சூழல் குறித்து வரவிருக்கும் அரசியல் கட்டம் வாஷிங்டன் தலைமையிலான லெபனான் மீதான போரின் தொடர்ச்சியாக இருக்கும் என்று ஹமதே கூறினார். ஹெஸ்புல்லா தனது மோதலில் உறுதியாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினார்.
சிரியாவில் அதன் விரிவாக்கத்தை தொடர்ந்து வரும் இஸ்ரேல் கிழக்கு பகுதியில் இருந்து லெபனானுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுத்தால் எங்கள் தேசிய கடமையை செய்வோம் என்றும் எச்சரித்தார். குர்திஷ் படையுடன் சிரிய பிரதமர் பேச்சுவார்த்தை, இருதரப்பிலும் அமைதியை கொண்டுவர நடவடிக்கை. சிரியாவின் தலைவரான அஹ்மத் அல் ஷரா குர்திஷ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகள் SDF பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். பஷர் அல் ஆசாத் ஆட்சியை கவிழ்த்த பிறகு தற்போது சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய நிர்வாக தலைமை குர்திஷ் தளபதிகளுடன் நடத்தும் முதல் சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. டமாஸ்கஸில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த சந்திப்பு எதிர்காலத்தில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் இருதரப்புக்கிடையில் புரிதல்களை உருவாக்க மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட கூட்டம் என ஆலோசனைகளில் பங்கேற்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.